நான் மரியாதை ஒரு படம் பார்த்தேன். ஹரின்னு ஒருத்தர் டேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ படம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ரொம்ப போல்டான ஒரு அட்டெம்ப்ட் தான். படம் ரொம்ப எனக்கு ரொம்ப பர்சனல் ரொம்ப பிடிச்சது. எக்ஸிக்யூஷன் ரொம்ப பிடிச்சது. ட்ராமாவாக நல்லா இருந்தது. இந்த கிறிஸ்டியானிட்டி பற்றி சொல்லியிருக்காங்க, அதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. பட் ரொம்பவே நல்லா இருந்தது. இது கண்டிப்பாக ஒரு மெச்சூரிட்டி தேவை இந்த படம் பார்க்குறதுக்கு. இது வரைக்கும் வந்ததே கிடையாது. இதை ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணியிருக்காங்க. பட் ரொம்ப போல்டாக இருக்குது. அதை நம்ம ஃபஸ்ட்டு அப்ரிஷியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அதோட கிரிட்டிக்ஸ் என்ன சொல்கிறோமோ அதை நெக்ஸ்ட்டு தான். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு படம் கொடுக்கறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அது அந்த டேரக்டர் பண்ணியிருக்காரு, நல்லா அட்டன் பண்ணியிருக்காரு. இல்லை, அந்த மாதிரி எதுவும் எனக்கு பெருசாக தெரியல. அதாவது ஓப்பன் மைண்டடாக ஓப்பன் புக்காக வந்து இந்த படத்தை பார்த்தா எல்லாத்துக்குமே புரியும். ஸோ இது ஆக்சுவலி ஒரு பசங்களோட ஃபீலை விட ஒரு பொண்ணு இதை பார்க்கும்போது இன்னுமே பெட்டராக இருக்கும். ஏன்னா அவங்களோட இன்னர் ஃபீலிங்ஸில் இருக்க சில மேட்டர்ஸ் பற்றி அவங்க பேசியிருக்காங்க. ஸோ அவங்க பார்க்கும்போது இன்னுமே அவங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அது எதுவும் இருக்கும். பட் வாட் எவர். ஸோ இது நல்ல ஒரு படம் தான். டேரக்டர் நல்லா அட்டன் பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எக்ஸிக்யூஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கங்க்ராட்ஸ் டு டேரக்டர். எனக்கு அந்த பொண்ணோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அதுக்கே ஒரு கட்ஸ் ஃபீல் ஒன்று. அந்த கேரக்டர் நடிக்கிறதுக்கு யாருனாலே அவ்வளோ போல்டு நடிக்கவும் முடியாது. யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேரக்டரை வந்து ஆக்ட் பண்ணுறதுக்கு அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கங்க்ராட்ஸ் பண்ணோம். அந்த பசங்களும் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலாக அந்த பொண்ணு நல்லா பண்ணியிருக்காங்க. பால் அவருமே நல்லாவே பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி அது நீட்டாகவே கன்வே ஆச்சு. அந்த பொண்ணுனால தான் இது அவங்களால இது பண்ண முடியுன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி கண்டிப்பாக வெற்றி படமாக ஆகும். அதுக்காக நம்ம வந்து கண்டிப்பாக நிறைய ஆடியன்ஸ் வந்து இதை அக்செப்ட் பண்ணி இதை பார்த்து அதை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா இது ரொம்பவே வெற்றி படமாக அமையும். ஏன்னா இது நிறையா ஃபெஸ்டிவல்ஸ்லாம் போயிருக்கு அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. ஸோ அதனால் பார்க்க வந்திருந்தோம். நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் போயிருக்கு, வின் பண்ணியிருக்கலாம் சொன்னாங்க. ஸோ அந்த மெச்சூரிட்டி லெவல் நம்மளுக்கு வரணும். அதுக்கான படம் தான் இது. கண்டிப்பாக இது பயங்கரமாக ஹிட் ஆகும். இது ஆடியன்ஸ் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் வந்து இந்த படத்தை பார்த்து நீங்கள் அதுக்கான இது சப்போர்ட் பண்ணணும். நல்லா இருந்துச்சு. நல்லா பண்ணியிருந்தாங்க. ஏன்னா சின்ன க்ரூ தான் பண்ணியிருக்காங்க ப்ரோ. ஸோ எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லேக் இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்திருக்கும். பட் வந்து ஓகே, சின்ன படம்ன்றதால கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க, நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ புது விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே என்னென்ன விஷயம்லாம் இருந்திருக்கு, ஸோ கன்னியாஸ்திரியாக போகிறவங்க, ஸோ அவங்க மனசுக்குள்ளே என்னென்ன வழிலாம் இருக்குன்றத கொஞ்சம் எடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிறிஸ்டியானிட்டி மேலேயே போடாமல் ஸோ அவங்களோட உள்ளுணர்ச்சி என்ன சொல்லுது, ஸோ அதை வந்து ரொம்ப மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா தான் எடுத்திருக்காங்க. சின்ன குரூவாக இருந்தாலும் நல்லா பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய கட்ஸ் தான். ஏன்னா வந்து இது வந்து பெரிய கான்ட்ரவர்சி ஆகக்கூடிய ஒரு படம் தான் கண்டிப்பாக. ஸோ வந்து அதையும் மீறி வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா ஓகே, ஒரு கருத்து சொல்லணும்னு நினச்சிருக்காங்க. ஸோ அதை வந்து இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி கொஞ்சம் தைரியமாகவே சொல்லியிருக்காங்க அவங்க. ஸோ அதனால் வந்து நடித்த நடிகர்கள் விக்னேஷ் ரவியாக இருக்கட்டும், அவங்களா இருக்கட்டும், சாயாக இருக்கட்டும், அப்புறம் இன்னொரு பாவல் அண்ணாவாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. டேரக்டரோட கட்ஸ் தான். ஸோ அவர் என்னென்ன வேணும்னு நினச்சாரோ அது எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அதான் காங்க்ராட்ஸ். இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவும் எடுக்கல. இது வந்து கிறிஸ்டியானிட்டியுமே அவங்க வந்து ஃபுல்லாக மீன் பண்ணலை. ஸோ ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒருத்தவங்களோட தனிப்பட்ட கருத்தை வந்து அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க. தவிர்த்து மற்றபடி கிறிஸ்டியானிட்டியும் ஃபுல்லாக சொல்லலாம் அவங்க. ஸோ அவங்களோட ஆசை என்னன்னு சொல்லிட்டு அவங்க வந்து வாழணும்னு நினைக்கிறப்போ என்னென்ன பிரச்சனை அவங்களுக்கு வருதுன்றது தான் இவங்க ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்க்ரீன் ப்ளே ஃபஸ்ட் ஹாஃபில் சூப்பராக இருந்துச்சு. அதில் எந்த லேக்குமே இல்லை. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் இருந்துச்சு. பட் அதை வந்து கிளைமேக்ஸில் வந்து இது பண்ணிட்டாங்க. ஓப்பன் கிளைமேக்ஸ் தான். ஸோ ஓப்பன் கிளைமேக்ஸ் மக்கள் என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதுதான். மற்றபடி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு சின்ன க்ரூ. ஆனால் 2 படத்துக்கு நடுவில் இது வந்திருக்கு, பெரிய படத்தோட நடுவில் வந்திருக்கு. ஸோ இந்த படத்தையும் சப்போர்ட் பண்ணி கொண்டு போனாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்கன்றது தான் இது. கண்டிப்பாக மக்கள் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பேச பொருளாக தான் இருக்கும். பட் சில கான்ட்ரவர்சியான விஷயங்கள் இருக்குது. அது வந்து எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா நம்ம ஊரில் நிறைய விஷயம் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க பண்ணுவாங்க. லைக் லீடாக பண்ண 2 பேருமே நல்லா தான் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி படங்கள் வந்ததில்லை. ஸோ இந்த படம் ஒர்க் அவுட் ஆகும் இல்லை, மக்களை பொறுத்து தான். பார்த்தாங்கன்னா மேபி பிடிக்கலாம். ஷுவராக கதாபாத்திரம் பண்ணவங்களாம் எப்படி பண்ணியிருக்காங்க? நல்லா நடிச்சிருக்காங்க. ஆமாம், லீடாக பண்ண 2 பேருமே நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாருமே ஒரு ஹியூமனுக்கான எல்லா நேச்சர் வந்து எல்லாருக்கும் அவங்கவுங்களோட ஆசை இருக்கும். என்னதான் இருந்தாலும் ஏதாவது பெரிய பொசிஷனில் இருக்காங்க, இல்லை ஏதாவது புனிதமான வேலையில் இருந்தாலும் அவங்களுக்கான ஆசைகள் இருக்கும். அதை பற்றி பேசியிருக்க படம் தான் இது. படம் வந்து கிறிஸ்டின் ஜீசஸ் பற்றி நல்ல
அது வந்து ஒரு நன்னோட வாழ்க்கை நல்லா தான் ப்ரோ இப்போ இந்த மாதிரி கதைகள் வந்து வந்ததில்லை. இதில் எப்படி கரெக்டாக நேர்த்தியாக பண்ணியிருக்காரு இயக்குனர். கரெக்டாக தான் பண்ணிங்க. ஒரு நன்னு வந்து எப்படி வாழணும் அந்த மாதிரி பண்ணி. உங்களுக்கு படம் பிடிச்சிருந்துச்சா? ப்ரோ மரியா வந்து சூப்பரான படம். யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே பார்க்க வேண்டியது. அதுவும் பேசிக்லி பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸ் கண்டிப்பாக பார்க்க வேண்டியது அது மூவி வந்து. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி எடுத்துகிட்டு இது பண்ணுறதுக்கு வந்து டைரக்டர் வந்து கட்ஸ் நிறைய தேவை. ஏன்னா இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில் எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வருது. எனக்கு வந்து இந்த மூவிஸ் வந்து இன்னும் நிறைய பேர் வந்துட்டு இந்த ஸ்க்ரீன்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். என்ன சொல்ல வராங்க தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு கதைகளத்தோட படங்கள் வந்த மாதிரி தெரியல. புது அட்டம் டைரக்டர் கட்ஸ் எந்த அளவுக்கு என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு ஃபீமேலோட எமோஷன்ஸ் எல்லாமே வந்து ஓப்பனாக சொல்ல முடியாது. இது வந்து உள்ளே இருந்துட்டு வெளில எப்படி சொல்கிறது தெரில. ஆனால் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அந்த நண்பர் கேரக்டரை வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்காங்க. இல்லை மற்ற சமூகத்தை ஏதாவது நியாயப்படுத்துகிற காட்சிகள் ஏதாவது உள்ள இல்லை அது மாதிரி எதுவுமே இல்லை. இது வந்து ஆக்சுவலி எல்லாமே இது நடக்கிற உண்மை தான் நம்ம எடுத்துருக்கோம். எதுவுமே ஓனாக எடுத்து இது பண்ணவே இல்லை. பேசும் படமாக இந்த மாதிரியான படம் புரியல. ஒரு பேசக்கூடிய ஒரு படமாக கன்ஃபார்ம் இது வந்து இண்டஸ்ட்ரியில் கன்ஃபார்ம் இந்த படம் வந்து பேசப்படும். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வரல படம் இந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. நம்மளோட நார்மல் பீப்புள்ஸோட எமோஷன்ஸை பற்றி எடுத்து பார்த்துருப்பீங்க. ஒரு நன்னா இருக்க ஒருத்தவங்களோட எமோஷன்ஸ் எப்படி இருக்கும், அவங்களுக்கு இந்த மாதிரி எமோஷன்ஸ் ஏன்னா நமக்கு தெரியாது பெருசாக அதை பற்றி. ஸோ அதை பற்றி நல்லா தெளிவாக சொல்லியிருந்தார். படம் ரொம்ப நல்லாயிருக்கு. இல்லை அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை. இப்போ எப்படி சொல்கிறது, ஸோ அதை தான் சொல்ல வந்தேனே. ஒரு நன்னுக்கு ஃபீலிங்ஸ் ஏன்னா ஹியூமனாக பிறந்த எல்லாருக்குமே ஃபீலிங்ஸ்ன்றது இருக்கும். ஸோ நன்னுக்கு அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வர்றப்போ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்ற மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குது. இதில் ரிலீஜியன்ஸை பற்றி அந்த மாதிரி வெளியில் சொல்கிற மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவும் கிடையாது. ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காரு. இல்லை கண்டிப்பாக இது புது அட்டம்ப்ட் தான். இந்த மாதிரி படங்கள் மலையாளத்தில் வந்துச்சுன்னா ரொம்ப செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் இது தமிழில் வந்திருக்கு. கொண்டாட வேண்டியது மக்கள் தான். எல்லாரோட நடிப்பு சூப்பராக இருந்துச்சு. அது எதுவும் குறை சொல்ல முடியாது. எல்லாரோட கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். ரைட்டிங் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாருக்கும் வணக்கம். மரியான்னு ஒரு படம், சூப்பர் படம், நல்லாயிருக்கு. பெண்களுக்காக தயாரிச்சிருக்காங்க, பாருங்கள், நல்லாயிருக்கு. எல்லோரும் போய் பார்க்கணும், கண்டிப்பாக பார்க்கணும். சூப்பர் நல்லாயிருக்கு பாஸ். போல்டான இது ஸ்டேட்மெண்ட்டு. இந்த மரியா படம் ரிலீஸ் பண்ணும்போது ஏன் கேரளா ஃபைல்ஸ் ரிலீஸ் பண்ணல நம்ம ஊரில் எனக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது ஏன் கேரளா ஃபைல்ஸ் ரிலீஸ் ஆகலை? கிட்டத்தட்ட அதுவும் இதேமாரி படம் தான் அது ஏன் ரிலீஸ் பண்ணல? நம்ம அரசாங்கம் ஏன் ரிலீஸ் பண்ணல எனக்கு டவுட்டாக இருக்குது எனக்கு. இந்த மரியா வந்து ஸ்ட்ராங்காக சொல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. நடிச்ச நடிகர்லாம் எப்படி நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களோட கேரக்டர் வந்து அவங்க கேரக்டர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கு.